வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2025ஆம் ஆண்டின் தனுசு ராசியின் பொதுவான வருட பலன்கள் பற்றி பார்ப்போம். தனுசு ராசியின் வருட பலன்கள் சோதனத்தின் விதிகளை பயன்படுத்தி தனுசு ராசியின் ஜாதகத்தை உன்னிப்பாக கவனித்து வடிவமைக்கப்பட்ட விரிவான கணிப்புகளில் இந்த புத்தாண்டில் தனுசு ராசியின் காதல் வாழ்க்கை, தொழில், ஆரோக்கியம் மற்றும் பலவற்றுக்கு இந்த கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் சீரமைப்பில் உருவான செழிப்பான பலன்களை இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. தனுசு ராசியின் கீழ் பிறந்தவர்கள் 2025 படி வலுவான மற்றும் பலவீனமான விளைவுகளை கொண்டு இந்த ஆண்டு செயல்படுவார் என்று நம்ப இடம் இருக்கிறது. குரு பகவான் வியாழன் மே 2025 வரை தொடர்ந்து பலவீனமாக தங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்தாலும் மார்ச் 2025 வரை சனியின் பயிற்சி உங்களுக்கு முற்றிலும் நல்லது என்று கணிக்கலாம். மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு பகவான் வியாழன் பயிற்சி உங்களுக்கு சாதகமாக செயல்பட தொடங்கும். இதனால் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியின் சஞ்சாரம் குறையும். இப்படித்தான் இந்த பெரிய 2 கிரகங்களுடைய போக்குவரத்து ஒவ்வொன்றும் வலுவான மற்றும் பலவீனமான விளைவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். இருந்தபோதிலும் ராகுவின் சஞ்சாரம் மே மாதம் தொடங்கி 4ஆம் வீட்டில் இருந்து எதிர்மறையை நீக்கும் என்பதால் தங்களுக்கு சாதகமான பலன்களில் கூட்டு செல்வம் உருவாகி உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும். இதன் விளைவாக சனியின் காரணமாக எந்த பிரச்சனையும் தங்களுக்கு ஏற்படாது என்றாலும் குடும்ப வாழ்க்கை மற்றும் பழைய பிரச்சனைகள் தொடர்பான சில பிரச்சனைகள் இந்த காலத்தில் மறைந்துவிடும். இருந்தபோதிலும் மாற்றத்தின் மனப்பான்மை உங்களின் மனதை ஓரளவு மகிழ்ச்சியாக மாற்றும். குரு பகவான் வியாழனின் பயிற்சி நிதி விவகாரங்களில் தொடர்ந்து சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் நல்லதொரு சூழ்நிலையை பெற்று நலமாக வாழ்வீர்கள். இதன் விளைவாக தங்களின் பொருளாதார நெருக்கடி மறைந்து நலமான பொருளாதார மேம்படும் என்று நம்பலாம். மே மாதத்துக்கு பிறகு தங்களின் வருவாய் ஆதாரங்கள் உயரக்கூடும். தனுசு ராசி பலன் மக்களுக்கு காதல், திருமணம், பள்ளிப்படிப்பு போன்ற துறைகளில் மே மாதத்துக்கு பின் வரும் மாதங்கள் மிகவும் சாதகமான முன்னேற்றம் சார்ந்த பலன்களை தரக்கூடும் என்று பொதுவாக நம்புவதற்கு இடம் அதிகமாக இருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டு தனுசு ராசி மக்களுக்கு நல்லதொரு பணப்பலன் பெறுவதற்கு உண்டான சூழலும் பழைய கவலைகள் மறைவதற்குண்டான சூழலும் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணிய ஐஸ்வர்யங்களை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம், நன்றி.